வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லாட்சி அரசாங்கத்தால் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக பிரதமர் கருத்து. அரசாங்கம் குரோதத்தை மாத்திரமே வளர்த்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு. பொதுத் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை. உயர்தர பரீட்சை நிலையங்களுக்குள் மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தல் நடைபெறும் தினத்தன்று நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய தேர்தல் தினத்தன்றும் மறுநாளும் 24,798 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ඡන්දපොළ රාජකාරී සඳහා යෙදවෙනවා නිලධාරීන් 24,000. வாக்களிப்பு நிலையங்களில் 24,798 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி காலை முதல் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எதிர்வரும் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் 2,885 உத்தியோகத்தர்கள் ரோந்து சேவையில் ஈடுபட உள்ளனர். தேவை ஏற்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த தினங்களுக்கும் நீடிக்க உள்ளோம். நாடு பூராகவும் 11,540 உத்தியோகத்தர்கள் இவ்வாறு ரோந்து சேவையில் ஈடுபட உள்ளனர். சகல போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கும் வகையில் 161 கழக தடுப்பு குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வாக்கெண்ணும் 49 நிலையங்களுக்கும் தேவையான பாதுகாப்பை போலீஸ் திணைக்களம் வழங்கும். போலீஸ் நிலதாரின் 70,549ක් රාජකාරී යෙදවෙනවා. தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் 611 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகள் மற்றும் கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் 214 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சுற்றி வளைப்புகளின் போது 484 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற 275 முறைப்பாடுகளுக்கு அமைய 127 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள அரச ஊழியர்கள் சமர்ப்பிக்க வேண்டியுள்ள சுய விவர கோவைகளை நாளை நண்பகல் 12 மணிக்கு முன்னதாக கையளிக்குமாறு தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரச நிறுவனங்களின் பிரதானிகள் ஊடாக ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கடமைகளை தவறுவிடுவோருக்கு தண்டனை விதிக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க ஊழியர்களால் மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் கடமையை சில அரச உத்தியோகத்தர்கள் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற புகாரை அடுத்து தேர்தல்கள் ஆணையாளர் இப்பணிப்புரையை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே சொற்கறிக்கை மூலம் தேர்தல் ஆணையாளரினால் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைய இந்த கணக்கெடுப்பு தகவல் படிவங்களை சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக அவற்றை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு சமர்ப்பிக்காத உத்தியோகத்தர்கள் அறிவுறுத்தல் வகுப்புகளுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதும் அவற்றுக்கு வருகை தராதவர்கள் தேர்தல் கடமை கையளிப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற பொழுதிலும் அந்த கடமைக்கு சமூகம் அளிக்காதிருத்தல் போன்ற அனைத்து விடயங்களும் தேர்தல் கடமை புறக்கணிப்பாக கருதப்பட்டு 19ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ள இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் 104A என்ற பொறுப்புரையின் கீழ் இந்த உத்தியோகத்தர்கள் ஒழுக்காற்று தண்டனைக்கும் அதே போன்று ஏனைய தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்பட உள்ளார்கள் என தேர்தல்கள் திணைக்களம் முன்கூட்டியே அறிவிக்கின்றது. இதேவேளை பொதுத் தேர்தலின் தபால் மூல வாக்கினை பதிவு செய்ய முடியாத வாக்காளர்களுக்கு இன்று விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு உயர்தர பரீட்சை கடமையில் ஈடுபட்டுள்ளதால் இன்றைய தினம் வாக்கினை பதிவு செய்ய முடியாமற் போகும் வாக்காளர்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி தபால் மூல வாக்கினை அளிக்க முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றிருந்த போதிலும் ஏற்கனவே குறித்தொதுக்கப்பட்டிருந்த நாட்களில் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொள்ள முடியாமற் போன வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இறுதி சந்தர்ப்பம் இன்றாகும். இன்று முற்பகல் 8:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை குறித்த வாக்காளரின் அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகத்துக்கு சென்று தமது ஆளடையாளத்தை செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றின் மூலம் நிரூபித்து அவ்வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அடையாளமிட முடியும். இன்றைய தினம் கல்வி பொருத்தராதர பத்திர
உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற ஒரு தினமாதலால் ஏற்கனவே வாக்களிக்க முடியாமல் போன இன்றைய தினம் பரீட்சை கடமையில் ஈடுபட உள்ள கல்வி திணைக்களத்தின் ஊழியர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாத்திரம் இந்த இறுதி சந்தர்ப்பம் 14ஆம் தேதி முற்பகல் 8:30 முதல் முற்பகல் 11:30 வரை என்ற காலப்பகுதி என திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் மொழிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கி 100 நாள் திட்டத்தை முன்னெடுத்தோம். சுதந்திரத்தை கொடுத்தோம், ஊழலை நிறுத்தினோம், எரிபொருள் மற்றும் பொருட்களின் விலைகளை குறைத்தோம். அவ்வாறு புதிய யுகம் ஒன்றை உருவாக்கி எமது திறமையை வெளிப்படுத்தினோம். உங்களுக்கு எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. உங்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காகவே நாம் வந்துள்ளோம். 60 மாதங்களில் புதிய நாடொன்றை உருவாக்குவதற்கே வந்துள்ளோம். ஜனாதிபதியை மாற்றவே நாட்டு மக்கள் வாக்களித்தனர், பிரதமரை மாற்றுவதற்கல்ல. பலவந்தமாக அதிகாரத்தை பெற்றுக் கொண்டமையால் எதிர்க்கட்சி பலமடைந்துள்ளது. இந்த நிலையற்ற அரசாங்கத்தினால் என்ன நடந்தது? பழிவாங்கலையே இவர்கள் முன்னெடுத்தனர். பழிவாங்கினர். பழிவாங்கல் மற்றும் குரோதத்தை வளர்த்தார்களே தவிர வேறு எதனையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த இரு கட்சிகளும் நாணயம் ஒன்றின் இரு பக்கங்கள் என்பதற்கு பதிலாக நாணயம் ஒன்றின் ஒரு பக்கம் என கூறலாம். நாணயத்தின் 2 பக்கங்களில் உள்ள வித்தியாசங்களை போன்ற வேறுபாடுகளை கூட இந்த கட்சிகளிடம் காண முடியாது. காலாவதியான அரசியலையே செய்கின்றனர். இந்த 2 கட்சிகளாலும் ஒரு அங்கலமேனும் முன்னோக்கி நகர்த்த முடியாது. අපේ UNP කාර්යොත් එකයි ශ්‍රී ලංකා කාර්යොත් එකයි JVP කාර්යොත් එකයි. ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் நமக்கு ஒன்றுதான். வெற்றிலைக்கு எதிராக செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன வெற்றிலை சின்னத்தை நிர்வகிக்கவும் செயற்படுவதற்கும் கட்சியில் உள்ள ஊழல்வாதிகள் இடமளிப்பதில்லை. அவர்களுக்கு நல்லாட்சி பிடிப்பதில்லை. நல்லாட்சி ஞாபகத்துக்கு வரும்போது அவர்களுக்கு மயிர் கூச்சரிக்கின்றது, கனவிலும் வியர்க்கின்றது, கால்கள் நடுங்குகின்றன. மஹிந்த ராஜபக்ச நாட்டை ஊழல் மிக்கதாக்கினார். மீண்டும் நாட்டை சீரழிக்க முற்பட்டால் 8ஆம் தேதி கற்பித்ததை விட வலிமையான பாடம் ஒன்றை மஹிந்த ராஜபக்சவுக்கு நாம் கற்பிப்போம். ராஜபக்ச அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உயர்தர பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்லும் பரீட்சார்த்திகளுக்கான பெறுபேறுகள் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இன்றைய தினமும் சில பரீட்சை நிலையங்களுக்குள் இருந்து கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்று காலை நடைபெற்ற பகுதியியல் பரீட்சையில் அநேகமான மாணவர்கள் கையடக்க தொலைபேசியை தம்பசம் வைத்திருந்ததற்காக அவர்களது தொலைபேசி கைப்பற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை வலயங்களில் உள்ள பாடசாலையில் உள்ள பரீட்சார்த்திகள் 2 தம்பசம் கையடக்க தொலைபேசி வைத்திருந்தமையினால் அவர்களின் கையடக்க தொலைபேசி எமது நடமாடும் குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களுக்கு மீண்டும் நாங்கள் இதை அறிய தருகின்றோம். எக்காரணம் கொண்டும் பரீட்சை மண்டபத்தினுள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வைத்திருப்பீர்களாயின் உங்களது பெறுபேறுகள் இடைநிறுத்தப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் நோக்குநர்களும் பரீட்சை மண்டபத்தினுள் எக்காரணம் கொண்டும் கையடக்க தொலைபேசியை வைத்திருக்க முடியாது. இதனால் ஏற்படும் வீண் சிரமங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். 2 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த இலங்கை அரசாங்கத்திற்கு ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 மீனவர்களை பருத்தித்துறை மற்றும் மன்னா நீதவான் நீதிமன்றங்கள் நேற்று விடுதலை செய்தன. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை மீண்டும் தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஒழுங்குகளை இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். எவ்வாறாயினும் குறித்த மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக மீனவர்களின் படகுகளையும் விடுவித்து அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் உதவ வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தடைகாலம் முடிஞ்சு 40 மீனவர்கள் இலங்கை அரசு கைது பண்ணியிருந்தாங்க, இலங்கை ராணுவம். அதே நேரத்தில் நாங்கள் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தி மத்திய மாநில அரசுக்கு இது எடுத்துரைத்தோம். ஆனால் அது வரைக்கும் விடுதலையாகாமல் இருந்தாங்க. அந்த மீனவர்கள் நோயாப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. இது மீனவ குடும்பங்களுக்கு மீனவர்களுக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. சக்தி, சிரச மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேஃபே அமைப்புடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இன்றைய விழிப்புணர்வு நடவடிக்கை காலி மாவட்டத்தின் ரத்கம் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஊழலற்ற சட்டத்தை மதிக்கும் நபர்களுக்கு வாக்களிப்பதாக உறுதியளிக்கும் வகையில் மக்கள் கையொப்பமிட்டனர்.
சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மற்றும் கஃபே அமைப்பின் உறுப்பினர்கள் மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். தொடம்குட மற்றும் ஹிகாடுவை பகுதிகளில் இன்று மாலை விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த எமது குழுவினர் இன்று பதுளை மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்குகின்றனர். பொருத்தமான தூய்மையான மக்கள் பிரதிநிதிகளை இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே தெரிவு செய்யும் நோக்கோடு சக்தி சிரஸ்த நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன கஃபே அமைப்புடன் இணைந்து நாடு தழுவிய ரீதியிலே முன்னெடுத்து வருகின்ற விழிப்புணர்வு செயற்திட்டத்தின் 11ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று பதுளை மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை பதுளை பிரதான பஸ் இருப்பு நிலையத்திலே ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய விழிப்புணர்வு நடவடிக்கையானது அதனைத் தொடர்ந்து காலியல பகுதியிலும் அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மாலை வெளிமட பகுதியிலும் இடம்பெற இருக்கின்றன. இதன்போது எங்களுடைய குழுவினரால் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு திட்டங்கள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை மக்களும் தாம் இம்முறை பொதுத் தேர்தலிலே பொருத்தமான தூய்மையான பிரதிநிதிகளை தெரிவு செய்வோம் என்ற உறுதிப்பாட்டுடன் இருப்பதாக தங்களுடைய கையெழுத்துக்களை எங்களுக்கு இங்கு பொறிப்பதன் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமிடம் தயாராக இருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பதுளை பிரதான பஸ் இருப்பு நிலையத்திலிருந்து துரைசிங்கம் நிரோஷன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.